சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், போப் பிரான்சிஸின் இறப்புக்காக வெளியிடப்பட்ட இரங்கல் பதிவை இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை தற்போது நீக்கியிருக்கிறது. இதேவேளை ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற இருந்த நிலையில் அது கடைசி தருணத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மறுபுறம் ரஷ்யாவுடன் சமரசம் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் அடிபணிய மாட்டோம் என்று உக்ரைன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இவற்றுக்கிடையே அமெரிக்கா ஏற்கனவே ரஷ்யாவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்துவிட்டது என்று கூறி ஜெலன்ஸ்கியை கடுமையாக சாடியிருக்கிறார் டொனால்டு டிரம்ப். இவற்றுக்கு மத்தியில் பாகிஸ்தானில் ஏவுகணை சோதனை நடத்தப்பட இருக்கிறது. இது எல்லையில் பதற்றங்களை அதிகரித்திருக்கிறது. இறுதியாக பாகிஸ்தான் அரசினுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை வெளியிட்ட போப் பிரான்சிஸின் இறப்புக்கான இரங்கல் பதிவானது தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது. வாட்டிகான் நகரத்தின் தலைவரும் கத்தோலிக்க சபையின் தலைமை மதகுருவுமான போப் பிரான்சிஸ் மார்ச் 21ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். அவரின் மரணத்திற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பல நாடுகளில் துக்கம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறான நிலையில் இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை போப் பிரான்சிஸின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்து அதன் எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டிருந்தது. அதில் போப் பிரான்சிஸின் ஆன்மா சாந்தியடையட்டும், அவரது நினைவு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பதிவானது தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கத்தோலிக்க நாடுகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள், தூதர்கள் மற்றும் இணையவாசிகள் கடுமையான கண்டனங்களை இதற்கு தெரிவித்திருக்கிறார்கள். முன்னதாக காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலையும் அங்கிருந்த கத்தோலிக்க தேவாலயம் தகர்க்கப்பட்டதற்கும் போப் பிரான்சிஸ் கடுமையாக விமர்சனம் முன்வைத்தார். மேலும் ஹமாஸ் கிளர்ச்சி படையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பிணை கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இந்த நிலையில் போப் பிரான்சிஸின் மரணத்திற்கு பல்வேறு நாடுகளின் அதிபர்கள் மற்றும் பிரதமர்கள் தங்களது இரங்கலை பதிவு செய்திருக்கின்ற நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இதுவரை இரங்கலை தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற இருந்த நிலையில் கடைசி தருணத்தில் அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தை மாஸ்கோவில் நேற்று நடைபெற இருந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ உள்பட பிரிட்டன், பிரான்ஸ், உக்ரைன் சார்பாகவும் பிரதிநிதிகள் கலந்து கொள்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் திட்டமிடல் பிரச்சினை காரணமாக பேச்சுவார்த்தை கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று கடைசி நிமிடத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவின் அமைச்சகம் கூறியது. இதையடுத்து கூட்டம் ரத்து செய்யப்பட்டதோடு லண்டனில் நடக்க இருக்கின்ற அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் பிரிட்டனின் உயரதிகாரிகள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் அதற்கு மாறாக அவர்களுக்கு அடுத்த நிலை அதிகாரிகளே கலந்து கொள்வார்கள் என்றும் பிரிட்டன் வெளியுறவு அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. முன்னதாக ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமைதி தென்படாவிட்டால் பேச்சுவார்த்தையில் இருந்து அமெரிக்கா விலகிவிடும் என்று அமெரிக்கா கூறியிருந்தது. இந்த நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரான மார்க்கோ ரூபியோவின் திடீர் ரத்து முடிவு சந்தேகங்களை எழுப்புவதாக உலக அரசியல் வட்டாரங்கள் கூறுகிறது. இதனிடையே பேச்சுவார்த்தை நடைபெற இருந்த நிலையில் நேற்று காலை கிழக்கு உக்ரைனின் நிப்ரோபெட்ரோஸ்க் பகுதியில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலில் பேருந்து ஒன்று வெடித்து சிதறியதில் உள்ளிருந்த 7 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் பலியாகி இருக்கிறார்கள். மேலும் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ரஷ்யாவுடன் சமரச பேச்சுவார்த்தை மேற்கொள்ள தாங்கள் தயாராக இருந்தாலும் அந்த நாட்டிடம் ஒருபோதும் சரணடைய போவதில்லை என்று உக்ரைன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இரு நாடுகளுடனும் தனித்தனியாக நடத்தி வரும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படாததால் அந்த முயற்சியை முழுமையாக கைவிடப் போவதாக அமெரிக்கா மிரட்டல் விடுத்திருக்கின்ற நிலையில் உக்ரைனின் துணை பிரதமர் ஜூலியா ஸ்விரிடென்கோ இவ்வாறு கூறியிருக்கிறார். இதுகுறித்து எக்ஸ் ஊடகத்தில் அவர் வெளியிட்டிருக்கின்ற பதிவில் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், போர் விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக நட்பு நாடுகளின் தலைவர்களை எங்களின் பிரதிநிதிகள் தற்போது லண்டனில் சந்தித்து பேசி வருகிறார்கள். இந்த சூழலில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் எப்போதுமே தயாராக இருக்கிறது. ஆனால் ரஷ்யாவிடம் ஒருபோதும் சரணடையாது. ரஷ்யாவுடன் மேற்கொள்ளப்படக்கூடிய எந்த ஒப்பந்தமும் அந்த நாடு தனது படைகளை மீண்டும் திரட்டவும் கூடுதல் பலத்துடன் எங்கள் மீது தாக்குதல் நடத்தவும் அந்த நாட்டுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாக இருக்கக்கூடாது. ரஷ்யாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் என்றால் அது முழுமையானதாக இருக்க வேண்டும். தரை, வான், கடல் என்று எந்த வழியான தாக்குதலுக்கும் அது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதுதான் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதல் படி. ஆனால் குறிப்பிட்ட அளவிலான போர் நிறுத்தத்தை மட்டுமே
ரஷ்யா விரும்பினால் உக்ரைனும் அதற்கு எதிர்வினையாற்றும். அமைதி என்ற பெயரில் தற்காலிகமாக மோதல் நிறுத்தி வைக்கப்படுவதை உக்ரைன் மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். கிரீமியாவை ரஷ்யாவின் ஒரு பகுதியாக நாங்கள் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டோம். நேட்டோவில் உக்ரைனை சேர்ப்பதில்லை என்று முடிவெடுத்தால் குறைந்தபட்சம் பாதுகாப்பு உத்தரவாதத்தையாவது அந்த அமைப்பு உக்ரைனுக்கு அளிக்க வேண்டும். அத்தகைய உத்தரவாதம் எதிர்காலத்தில் உக்ரைன் மீது யாரும் படையெடுப்பதை தடுத்து நிறுத்தும் அளவுக்கு உறுதியானதாகவும் தெளிவானதாகவும் இருக்க வேண்டும் என்று தனது எக்ஸ் பக்க பதிவில் ஜூலியா ஸ்வீடன்கோ தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே அமெரிக்கா ஏற்கனவே ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் ஒன்று செய்துவிட்டதாக கூறுகின்ற டொனால்டு டிரம்ப் அதை ஒப்புக்கொள்ள ஜெலன்ஸ்கியை கட்டாயப்படுத்துவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஒரு திருப்புமுனை இருப்பதாக ஜனாதிபதி டிரம்ப் கூறியிருக்கிறார். உக்ரைன் மற்றும் ரஷ்யா இரண்டுக்குமே ஜேடி வான்ஸ் இறுதி எச்சரிக்கை விடுத்த சில மணி நேரங்களுக்கு பிறகு டிரம்பின் கருத்துக்கள் வெளிவந்தது. அமெரிக்கா முன்வைக்கின்ற நிபந்தனைகளை இரு நாடுகளும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் அல்லது அமெரிக்கா வெளியேறும் என்று ஜேடி வான்ஸ் எச்சரிக்கை விடுத்திருந்தார். புதனன்று ஓவல் அலுவலகத்தில் இருந்து பேசிய ஜனாதிபதி டிரம்ப் ரஷ்யா இந்த விவகாரத்தில் எதற்கும் தயாராக இருப்பதாக நினைக்கிறேன். ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெலன்ஸ்கியுடன் ஒப்பந்தம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். இரு நாடுகளும் ஒப்பந்தங்களுக்கு உடன்படும் என்றே தாம் நம்புவதாக குறிப்பிட்டிருக்கின்ற அவர் தாம் ஜனாதிபதியாக இருக்கும் போது போருக்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் உக்ரைன் பகுதியை ரஷ்யாவுக்கு தாரை வார்ப்பதை ஜெலன்ஸ்கி மறுத்து வருவதை டிரம்ப் கடுமையாக சாடியிருக்கிறார். அத்துடன் ஜெலன்ஸ்கி பெருமை பேசுவதையும் நிறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் டொனால்டு டிரம்ப். கிரீமியாவை தாரை வார்க்க மறுத்தால் போரை நீடித்து உக்ரைனை சரிவை நோக்கி தள்ளும் அபாயங்கள் இருப்பதாகவும் டிரம்ப் எச்சரித்திருக்கிறார். அமைதியை நாடினால் முழு நாட்டையும் இழக்காமல் தப்பிக்கலாம் என்றும் டிரம்ப் உக்ரைன் ஜனாதிபதிக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். 11 ஆண்டுகளுக்கு முன்னர் கிரீமியாவை ரஷ்யா கைப்பற்றிய போது ஏன் உக்ரைன் போராடவில்லை என்ற கேள்வியையும் டொனால்டு டிரம்ப் எழுப்பியிருக்கிறார். கிரீமியாவை தாரை வார்க்க முடியாது என்ற ஜெலன்ஸ்கியின் பிடிவாதம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் மிகப்பெரிய சிக்கலாக முடியும் என்றும் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். மறுபுறம் பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை ஏவுகணை சோதனைக்கு திட்டமிட்டிருப்பதால் எல்லையில் போர் பதட்டம் நிலவுகிறது. இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அலுவலகத்தில் உள்துறை செயலாளர், உள்துறை இயக்குநர், ரோ அமைப்பின் தலைவர் முக்கிய ஆலோசனைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 20 பேர் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் அட்டாரி வாகா எல்லை மூடல் போன்ற அதிரடி உத்தரவுகளையும் மத்திய அரசு வெளியிட்டது. மேலும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற முப்படை தளபதிகளின் கூட்டத்தில் தயார் நிலையில் இருக்கவும் உச்சகட்ட கண்காணிப்பில் ஈடுபடவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கராச்சி கடலோர பகுதியில் இன்றும் நாளையும் தரையிலிருந்து இலக்கை தாக்கி அளிக்கும் ஏவுகணை சோதனை நடத்த பாகிஸ்தான் திட்டமிட்டிருப்பதாக ANI செய்தி நிறுவனமும் தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானின் நடவடிக்கைகளை நாட்டின் அனைத்து அமைப்புகளும் உற்று கவனித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாகிஸ்தானின் போர் விமானங்களை எல்லையில் நிலைநிறுத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக வெளியான தகவலை தொடர்ந்தும் போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. இறுதியாக பாகிஸ்தான் அரசின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கை முடக்கி மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் சுற்றுலா தளத்தில் செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் புதன்கிழமை மாலை நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் முடிவில் அட்டாரி வாகா எல்லை மூடல், பாகிஸ்தானியர்கள் இந்தியாவுக்கு பயணிக்க தடை, டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரக பணியாற்றும் அந்த நாட்டின் பாதுகாப்பு படை ஆலோசனை அதிகாரிகள் வெளியேற வேண்டும், சிந்து நதி நீர் பகிர்வு ஒப்பந்தம் ரத்து உள்ளிட்ட அதிரடி அறிவிப்புகள் வெளியாகின. இந்த நிலையில் பாகிஸ்தான் அரசின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தின் கணக்கை இந்திய பயனர்கள் காண முடியாதவாறு மத்திய அரசு முடக்கி வைத்திருக்கிறது. மேலும் பாகிஸ்தான் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.